கந்த சஷ்டி திருவிழாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய காவிய கதையே இருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த புராணம் ஒரு ஆச்சரியமான குடும்ப சண்டையில இருந்து தொடங்குது. பிரச்சனையே சூரபத்மன்கிற அசுர ராஜாதான். ஒரு காலத்துல தச்சனா இருந்த அவன் மொத்த பிரபஞ்சத்தையுமே ஆட்டி படைச்சான். அதே தக்ஷன் தான் சூரபத்மனா மறுபிறவி எடுத்தான். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவன் முருகனோட தாத்தா. சூரபத்மன் மட்டும் இல்ல, அவனோட பயங்கரமான உடன்பிறப்புகளும் மாயையால பிறந்தவங்க. அவங்க கிட்ட அகங்காரமும் சக்தியும் கொட்டி கடந்துச்சு. தன்னை யாரும் கொல்ல முடியாத ஒரு வரத்தை ரொம்ப தந்திரமா சிவன் கிட்ட இருந்து வாங்கிட்டான் சூரபத்மன். தேவர்களை எல்லாம் சிறைப்பிடிச்சு பிரபஞ்சமே குழப்பத்துல மூழ்கிடுச்சு. அப்போதான் எல்லாரும் சிவன் கிட்ட ஓடுனாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம். சிவன் சூரபத்மனோட வரத்துல இருந்த நிபந்தனையே உடைக்கிறாரு. சிவனோட நெற்றிக்கண்ணுல இருந்து வந்த 6 நெருப்பு பொறிகளும் சரவண பொய்கையில 6 குழந்தைகளா மாறுச்சு. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா அணைக்க அவங்க ஆறுமுகத்தோட ஒரே குழந்தையா கந்தனா மாறினாங்க. இப்போ போர்க்களத்துக்கு போலாம். சூரசம்ஹாரம்னு சொல்லப்படுற அந்த 6 நாள் போர் இப்படிதான் நடந்தது. முருகனை பார்த்த சூரபத்மன், சின்ன பையன் இங்க நிக்காத, ஓடிப்போன்னு சொல்லி ஆணவத்துல சிரிச்சான். அப்படிதான் அந்த மாபெரும் போர் ஆரம்பிச்சது. சூரபத்மன் தன்னோட மாய சக்தியால முருகனை ஜெயிக்க நினைச்சான். ஆனா முருகன் அக்னி அஸ்திரத்தால பதிலடி கொடுக்க அந்த மாய கடலே பயந்து பின்வாங்கி போச்சு. ஒரு நிமிஷம், சூரபத்மனுக்கு முருகனோட உண்மையான தெய்வீக ரூபம் தெரிஞ்சிருச்சு. அவனோட அகங்காரம் மொத்தமா மறைஞ்சது. ஆனா அவனோட அகங்காரம் திரும்பவும் வந்துடுச்சு. உடனே ஒரு பெரிய மாமரமா மாறி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போதான் முருகன் தன்னோட அம்மா பார்வதி கொடுத்த சக்தி வாய்ந்த வேலைய சூரபத்மன் மேல ஏவினார். அந்த வேலு சும்மா மரத்தை வெட்டல, அத சரியா 2 பாதியா பிளந்துருச்சு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. முருகன் சூரபத்மனை கொல்லல, அவனை மாத்துனாரு. மாமரத்தோட ஒரு பாதி முருகனோட வாகனமான மயிலா மாறிச்சு. பாருங்க, அகங்காரம் இப்போ வாகனமாயிடுச்சு. இன்னொரு பாதி சேவலா மாறி முருகனோட வெற்றி கொடியில சின்னமா இடம் பிடிச்சது. பிரபஞ்சம் காப்பாற்றப்பட்டது, தேவர்கள் விடுதலையானாங்க. மொத்தத்துல தர்மம் மறுபடியும் நிலைநாட்டப்பட்டுச்சு. இதுக்கு நன்றி கடனா தேவர்களின் அரசனான இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார். இந்த தெய்வீக திருமணத்தோட தான் கந்த சஷ்டி விழா நிறைவுக்கு வருது. இதுதான் தர்மத்தோட வெற்றி. அப்போ இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. அகங்காரத்தை அழிச்சா தெய்வீக நிலையை அடைய முடியுமா?